சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் வெல்வோம் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி இன்று தனது தொகுதிக்கு உட்பட்ட சுகுணாபுரம் அரசு பள்ளியில் குடும்பத்தினருடன் வந்து வாக்கு செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் மற்றும் அவிநாசி தொகுதியும் சேர்த்து 11 தொகுதிகளும் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதியாக உள்ளது. நீலகிரி, திருப்பூர், கோவையில் அனைத்து தொகுதிகளையும் வெல்வோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமையும். மக்கள் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆர்வத்துடன் வாக்களிக்கின்றனர். கோவையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் பணிகள் திருப்தியாக உள்ளது. கவுண்டம்பாளையத்தில் இன்று காலையில் கூட டோக்கன் கொடுத்துள்ளனர். தெற்கு தொகுதியில் அம்மன் அர்ஜுனன் கடுமையாக பாதித்துள்ளார். அவருடன் கலந்து பேசி போராட்டம் குறித்து முடிவெடுப்போம். தேர்தல் ஆணையம், போலீசார் வேகமாக வேலை செய்ய வேண்டும். கோவை அமைதியான மாவட்டம், ஆனால் இன்று வேறு மாதிரியான சூழ்நிலைக்கு கொண்டு செல்ல பார்க்கின்றனர். இதனை மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள், நாங்களும் அனுமதிக்க மாட்டோம். இவ்வாறு அவர் கூறினார். இன்றைக்கு தேர்தல் திருவிழா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து விட்டது. என்னுடைய சொந்த ஊரான சுகுணாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நான் என்னுடைய வாக்குகளை அளித்து ஜனநாயக கடமையை ஆற்றினோம். இன்றைக்கு தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று அதிமுக கூட்டணி ND ஆதரவுடன் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளை வென்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார். மீண்டும் கோவைக்கு வளர்ச்சி, தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வளர்ச்சி. தொண்டாமுத்தூர் தொகுதியில் மிக அதிகமான வாக்கு நான் வெற்றி பெறுவேன். அதே போல் கோவை மாவட்டத்தில் அவிநாசி சேர்த்து 11 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நீலகிரி, திருப்பூர், கோவை 3 சேர்ந்து 21 தொகுதியும் வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் 210 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். கண்டிப்பாக மீண்டும் நல்லாட்சி மலரும். ஆர்வத்தோடு வாக்களிக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வரணும்னு வாக்களிக்கிறாங்க ஆர்வத்தோட. அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் பண்ணாலும் கூட இன்னும் திருப்தியாக சில இடங்கள்ல இல்லை. காலையிலும் கூட பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் தொகுதியில் சில இடத்துல காலையில் நிறைய இடத்துல அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியிலையும் நைட்டெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் அதே போல் அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து கடுமையாக கண்டிக்கிறோம். உடனடியாக வந்து அதை யார் தவறு செஞ்சாலும் அது நடவடிக்கை எடுக்கணும். உண்ணாவிரத போராட்டம் இல்லை. ஓ அப்படியாமா? இல்லை அவர் வந்து அவர் தான் நிறைய பாதிச்சிருக்காரு. அந்த தொகுதியில் நிறைய பாதிச்சுங்காட்டி அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு என்னென்ன கட்சி முடிவு பண்ணோம். ஆகவே இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் போலீஸும் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும். யார் தப்பு செஞ்சாலும் தடுக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து அமைதியான மாவட்டம். இன்னைக்கு வேற மாதிரி சூழ்நிலை கொண்டு போக பார்க்குறாங்க. அது நிச்சயமாக மக்களும் விட மாட்டாங்க, நாங்களும் விட மாட்டோம். நன்றி. உச்சகட்டமாக விடத்துக்கடவு அது மட்டும் இல்ல, கோவை மாவட்டத்தில் பல இடங்கள்ல தங்க மூக்கத்தையும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் இதை வந்து வேடிக்கை போலீஸ் வேடிக்கை பார்க்குறாங்க, மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டு உடனடியாக அதை தடுக்கணும். இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. நன்றி.